ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா மேல சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். இதை நீ கேட்டு முடிச்ச 10 நிமிஷத்துல பல அற்புதமான மாற்றங்கள் திடீர்னு உன் வாழ்க்கையில நிகழப்போகுது. காரணம் இல்லாம நான் உன்னை தேடி வர மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இதோ நீ எதிர்பார்க்கிற விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு முடிச்சு தரப்போறேன். ஆமா வராகி தாயே, என் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமா இருக்கே. கவலைகள் முழுவதும் என் மனசை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கே. இது சரியாகாதா? எல்லா கஷ்டங்களும் போகாதா? என் வாழ்க்கை இன்பமயமாக மாறாதான்னு நீ ஆசையா பாசமா அன்பா பக்தியா மனம் கலங்கி கண்ணீர் உருகி கேட்கும் போது ஒரு தாயாக என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? இதோ நீ தேடுகிற வாழ்க்கையை, நீ ஆசைப்பட்டு வாழ நினைக்கிற வாழ்க்கையை நான் உனக்கே கொடுக்க போறேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கேற்ற வழிகளை நான் உனக்கு காட்டப் போகிறேன் என் செல்லமே. நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு அதை 3 முறை சொல்லிவிடு. வராகி அம்மனே போற்றி, வரம் தரும் அன்னையே போற்றி, அம்மா தாயே நீயே கதி, நீயே சரணம்னு இதை தூங்க போகும்போதும் ஒரு முறை சொல்லு, காலையில் எழுந்திருக்கும் போதும் ஒரு முறை சொல்லு. அதுக்கு பிறகு மனசுல ஏதாவது கஷ்டம் வரும்போது கூட, வருத்தம் வரும்போது கூட ஒரு முறை சொல்லிவிடு என் செல்லமே. இப்படி ஒரு நாளைக்கு 3 வேளையாவது இந்த நாமத்தை சொன்னீனா, இந்த மந்திரத்தை சொன்னீனா, ஒவ்வொரு நாளும் பல பல மாற்றங்கள் உண்டாகும். கூடிய சீக்கிரமே எல்லா மாற்றங்களும் உனக்கு சாதகமான விஷயங்களை நடத்தி கொடுத்துரும். மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்றேன் கேளு. வராகி அம்மனே போற்றி, வரம் தரும் அன்னையே போற்றி, அம்மா தாயே நீயே கதி, நீயே சரணம்னு மட்டும் நித்தமும் சொல்லக்கூடிய பழக்கத்தை எடுத்து வச்சுக்கோ. ஒரு சாயலில் கூட அல்லது உன்னுடைய தொலைபேசியில் கூட இதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டீனா, இதை ஒரு நாளைக்கு 3 முறை சொல்ல ஆரம்பிச்சினா, உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக நிகழ்வதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. இப்போ நீ நடக்கிற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களையும் பார்த்து என்ன செய்ய போறேன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்க. ஆமா தாயே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், இந்த சோதனையையும் வேதனையும் கொடுத்து என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துற, நான் என்னதான் தவறு செஞ்சேன்னு தானே கலங்குற. இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனித பிறவிகளும் அவரவர்களுக்கு உண்டான கர்மாவை கழித்துத்தான் ஆக வேண்டும். இப்படி கர்ம பலன்களை கஷ்டங்களாக நீ அனுபவிச்சு எல்லா துயரத்தையும் நீ முடிச்சுக்கிட்டே வர்ற. கூடிய சீக்கிரம் உன் தீய விஷயங்கள் எல்லாம் சரியாகி நல்ல விஷயங்களும் நற்பலன்களும் நடக்கத்தான் போகுது. நீயும் இந்த வராகி அம்மாவுக்கு நன்றி சொல்லுவ. அப்படி நல்லது நடப்பதற்கான வேலையைத்தான் இன்னும் 10 நிமிஷத்துல நான் ஆரம்பிக்க போறேன். சோதனைகள்ன்றது எல்லாருக்குமே இருக்கதான் செய்து. ஆனா அதை வேதனையாக நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பதிலாக இந்த வராகி அம்மா எனக்கு சோதனையை கொடுத்தா அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். இந்த கஷ்டங்களை எல்லாம் என்னுடைய இஷ்டங்களாக மாற்றி தருவாள். வராகி அம்மா அற்புதம் செய்வாள், எனக்கு தேவையான வரத்தை தருவாள் என என் மேல நீ நம்பிக்கை வச்சினா, உன் சோதனைகளையே உனக்கான சாதனையாக மாற்றி கொடுத்து உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டமும் பிரச்சனையும் துன்பமும் அவமானமும் எல்லாவற்றையும் தாண்டி இப்போது நீ வெற்றியின் உச்சத்தை தொடப்போற. பல நாளா நீ எதை நினைச்சு கண்ணீர் வடிச்சியோ அது எல்லாத்தையும் உனக்கு நான் சீக்கிரமே சரி செஞ்சு தர்றேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் இப்போது அடைய போகிறாய் என் செல்லமே. ஓ நல்ல மனசை பயன்படுத்தி உனக்கு நிறைய பேர் ஏமாற்றத்தை கொடுத்தார்கள், கஷ்டத்தை கொடுத்தார்கள், கவலையை கொடுத்தார்கள், களங்கத்தையும் கூட கொடுத்தார்கள். ஆனா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு யாருக்கிட்ட எப்படி பேசுறது, என்ன சொல்றதுன்னு தெரியாம இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்ட உனக்கு எல்லா வருத்தங்களையும் போக்கி வசந்தங்களை நான் தரப்போறேன். இனிமே நீ எதை நினைச்சுமே கவலைப்படக்கூடாது என் செல்லமே. ஓ நல்ல மனசை பார்த்து தானே உன் வாழ்க்கையை உயர்த்தணும், நீ நினைச்சதை நடத்தி கொடுக்கணும். உன் மனசுலையும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மனசிலும் மாற்றங்களை கொண்டு வந்து உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காக உன் வீடு தேடி வந்தேன். சந்தோஷமாக இரு. நான் கொடுத்த சத்தியம் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு துரோகம் செய்தவர்களும் உன்னை ஏமாத்துறவங்களும் உன் கண்ணு முன்னாலேயே கஷ்டப்பட போறாங்க. அவர்கள் என்னிடமிருந்து தண்டனை பெறுவதை பார்த்து
நீயே ஐயோ பாவம்னு மனிதாபிமானத்தோட இறக்கப்பட போற. அழுகாதே என் செல்லமே, தைரியமாறு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் கூடிய சீக்கிரமாக நடக்கும். யாரும் உன்னை ஏமாத்திட்டு நிம்மதியாக வாழ நான் விட்டுட மாட்டேன். யாரும் உனக்கு கெடுதல் செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கவும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. எல்லாருமே அவங்கவங்க செஞ்ச தவறுக்குண்டான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இதோ இத்தனை நாளா கஷ்டப்பட்டனே, ஆனா இப்போ நல்ல விஷயங்களை அனுபவிக்க போற. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு பூப்பாதையின் மேல நடப்பது போல இருக்க போகுது. இத்தனை நாளா முள்ளு மேல நடக்கிறது போலவும் தலையை சுத்தி பெரிய கடிவாளமும் கிடிவாளமும் வச்சது போலவும் கொடூரமான வாழ்க்கையை கொடுமையாக அனுபவிப்பது போலவும் இருந்த உன் வாழ்க்கையானது, தீயில் நடப்பது போல கஷ்டமாக இருந்த உன் வாழ்க்கையானது இப்போது பூங்காவனமாக மலர்பாதை மீது நடப்பது போல மாறப்போகுது. வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்தனே, இப்போது இருக்கும் பிரச்சனைய பெருசா நினைக்க வேணாம். இத்தனை நாள் நீ அனுபவிச்ச கஷ்டத்தை போல இதுவும் தானாகவே உன்னை கடந்து போகும் என் செல்லமே. இந்த வராகியம்மாவின் சக்தியையும் அற்புதத்தையும் மகிமையும் நீ உணரப் போற. இந்த சக்தியின் பிள்ளையாக இருக்கும் நீ இனி எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நான் உன் கூட துணையா இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமா காணாம போகும். என் பிள்ளையான உன் வாழ்க்கையை எங்கேயுமே தேங்கி நிற்க நான் விட்டுட மாட்டேன். நதி போல நின்றுக்காம ஓடிக்கிட்டு போய்கிட்டே இரு. எந்த ஒரு பாதையிலும் எந்த ஒரு தடங்களிலும் நீ சோர்ந்து நின்றுடக்கூடாது. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை விட இன்னும் அழகான அற்புதமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். கூடிய சீக்கிரமே வெற்றி உனக்கானதா உன்னுடையதாக மாறப்போகுது என் செல்லமே. உன்னுடைய புன்னகையில் இருக்கும் சோகமும் உன் கோபத்தில் இருக்கும் உண்மையும் உன் மௌனத்திற்கான காரணமும் எல்லாம் எனக்கு தெரியும். எவ்வளவோ சோகம் மனசுல இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டிக்காம நீ சிரிச்ச முகத்தோட இருக்க. ஆத்திரமும் அவஸ்தையும் ஒருவரோடு செய்கிற செயல்களும் கோபத்தை வரவழைச்சாலும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு நீ மௌனமாக பொறுமையாக இருப்பதும் எல்லாம் நான் அறிவேன் என் செல்லமே. இது எல்லாத்துக்குமே நான் இப்போ முடிவை தரப்போறேன். இதுவரைக்கும் நடந்த விஷயங்களையும் நீ கடந்து வந்த வாழ்க்கையும் நினைச்சு கவலைப்படாத. அது எல்லாமே கடந்து போயிடுச்சு. இனி எதிர்காலத்துல நீ கவலையே படக்கூடாது என்பதுதான் இந்த வராகி அம்மா என்னுடைய ஆசை. அதற்காக தான் உன் கஷ்டங்களை நிரந்தரமாக உன்கிட்ட இருந்து விலக்கி வைப்பதற்காக தான் உனக்கு சில சோதனைகளை கொடுத்தேன். ஆனா இனிமேலும் இப்படியே உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன். உன் எதிர்கால வாழ்க்கையை வளமிக்க வாழ்க்கையா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையா மாத்தி தருவதற்காக தான் சில மாற்றங்களை செய்ய போறேன். உன் மனசுக்கு பிடிச்சவங்களும் நீ எதிர்பார்க்கும் மனிதர்களும் உன்னுடைய துணையுமே கூட உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நல்லபடியா பார்த்துக்கிறவங்களா, உன் மனசை புரிஞ்சுக்கிறவங்களா, உனக்கு நல்லது செய்கிறவங்களாக மாற போறாங்க. இப்படி எல்லா மாற்றங்களுமே அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில நிகழப்போகுது. உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக நன்றாக இருக்க போகுது. நீ கவலைப்படாதே என் செல்லமே. ஜெயிச்சவனுக்காக நீ சந்தோஷப்படாத. அதுக்கு பதிலாக தோத்தவனுக்கு ஆதரவா அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு முன்னேற்றத்திற்கான வழியை காட்டு. ஜெயிச்சவனுக்காக நீ கை தட்டும் போது அவன் காதுக்கு அது போய் சேராத அளவுக்கு அவன் ரொம்ப உயரத்துல போயிருப்பான். ஆனா தோத்து போனவனுக்காக நீ ஆறுதல் சொல்லும் போது அவன் உன் கைகளுக்கு எட்டும் விதத்தில் உன் அருகிலேயே தான் இருப்பான். இன்னைக்கு தோத்து போனவனுக்கு ஆறுதல் சொன்னினா நாளைக்கே அவன் ஜெயிச்சு அதற்கு நன்றி கடனாக உனக்கு நன்றியுள்ளவங்களாக இருப்பாங்க. நீ எப்போதும் எல்லாருக்கும் கை கொடுத்து உதவப்பார். எல்லாருக்கும் நல்லது செய்யு. எல்லாருக்கும் அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை மிகப்பெரிய உச்சத்தை தொடப்போகுது. நீ நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் தங்க.